Taste the Daily. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. தமிழகத்தை பாலைவனமாக்கும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் கடுமையான வாதங்களை வைக்காமல் இத்தீர்ப்புக்கு வழிவகுத்த விடியா திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு புரட்சி தமிழர் கடும் கண்டனம். மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் காவிரியில் உள்ள நம் உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்படும் என்பதால் ஏற்கனவே அதிமுக சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக புரட்சி தமிழர் அறிக்கை. கடந்த ஆண்டு டெல்லியில் நடந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 28வது கூட்டத்தில் விவாத பொருளில் மேகதாது அணை விவகாரத்தை காவிரி ஒழுங்காற்று குழுவில் கர்நாடகம் கோரிய போதே திமுக அரசு வாய் மூடி மௌனியாக இருந்ததை தான் கண்டித்ததாகவும் சுட்டிக்காட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் அனைத்தையும் மீறி உச்சநீதிமன்றத்தில் மேகதாது திட்ட அறிக்கை தயாரிக்க அனுமதி என்ற தீர்ப்பு வருவதற்கு கர்நாடகாவில் உள்ள தங்களுடைய குடும்ப தொழிலை காப்பதற்காக உறுதுணையாக இருந்த திமுக ஆட்சியாளர்களின் செயல் மன்னிக்க முடியாத குற்றமாகும். தமிழகத்தின் உரிமையை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் கழகத்தில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மற்றும் அமமுகவினர் ஏராளமானோர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களை முன்னாள் அமைச்சர் தங்கமணி கழக துண்டினை அணிவித்து வாழ்த்தி வரவேற்றார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நியாயமாக நடைபெறுகிறதா என்பதை அதிகாரிகளோடு சென்று அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் பார்வையிட வேண்டும். அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான BLA2 ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அறிவுரை. 25 வாக்காளர் பட்டியலில் என்ன வாக்குகள் இருக்கின்றதோ அந்த வாக்கை அப்படியே பதிவேற்றுதான் இப்போ இருக்கிறார்கள். அதை நீக்கிறது என்னன்னா இறந்த வாக்காளர்கள் இரட்டை பதிவு அடையாளம் தெரியாமல் வெளியூர் சென்று விட்டார்கள். ஆனா அதிகாரி என்ன செய்வாங்கன்னா அந்த பழைய போன் நம்பர் வச்சு அவங்க எங்க இருந்தாலும் வந்து ஃபார்ம் வாங்கிட்டு போங்க, வந்து கையெழுத்து போட்டு நீங்க கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க அவங்க குடிங்க இல்லைன்னா நீங்க ஒத்துக்கூடாது. அப்ப நீங்க அதிகாரி கூட்டிட்டு போய் அவங்க சொன்ன அட்ரஸ்ல வேற நாள் குடியிருக்காங்க, அதனால அவங்க வந்து வெளியூர் போயிட்டாங்க அந்த ஓட்டை எடுத்துருங்கன்னு சொல்லுங்க. இல்லைன்னா திமுக அதிகாரி இடத்துல அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஓட்டெல்லாம் சேர்த்துருப்பாங்க. மிக மிக முக்கியம் திருச்சிக்கோட்டை டவுன்ல பூத்துக்கு 200 ஓட்டு குறைஞ்சபட்சம் இருக்காது. செங்கோட்டை கார் வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணையில் ஜெய்ஷ்-இ-முகமது தொடர்புடைய குழுவின் மிகப்பெரிய சதி திட்டத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த தேசிய பாதுகாப்பு அமைப்பு 32 பழைய கார்களை வெடிகுண்டுகளாக மாற்றி டெல்லி உட்பட பல முக்கிய நகரங்களில் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்ட திட்டமிட்டிருந்தது கண்டுபிடிப்பு. தமிழ்நாட்டில் பெருகி வரும் போதைப்பொருள் கலாச்சாரம் மற்றும் திண்டிவனத்தில் நிகழ்ந்த பாலியல் சீண்டல் என தொடர்ந்து நடைபெற்று வரும் மகளிர் விரோத மக்கள் விரோத செயல்களை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக மாபெரும் ஆர்ப்பாட்டம். இன்று திண்டிவனம் காந்தி சிலை அருகில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். தேர்தல் ஆணையத்தின் SIR பணிகளில் திமுக தலையிட்டு பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் MGR மாளிகையில் செய்தியாளர் சந்திப்பின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் D. ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் கமிஷனர் அவர் கீழே வந்து ஒவ்வொரு ஜோனல் ஆஃபீஸ்லையும் ஜோனல் ஆஃபீஸ் இருப்பாங்க, AR இருப்பாங்க, ER இருப்பாங்க, எலெக்ஷன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எல்லாமே இருப்பாங்க. ஆனால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸை வயலேட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து 148வது பாகத்தை நான் பார்க்குறேன்னா அந்த பாகத்தில் வந்து என்ன பண்ணுறது, இவர் நேர்மையாக பார்க்குறேன் அவர் தள்ளிடுறவர் டிஎம்கேவில் போடுறது, டிஎம்கேவில் போட்டு அந்த இடத்துல வந்து அந்த வேலையை பார்க்க சொல்கிறது.
நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. என்டிஏ கூட்டணிக்கே வெற்றி என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியான நிலையில் முதலில் தபால் வாக்குகளை எண்ணும் பணி தீவிரம். சென்னையை அடுத்த பல்லாவரம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த நபருக்கு தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்த குடியிருப்பு வாசிகள். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களும் பெண் குழந்தைகளும் வாழவே தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் சந்திப்பு சாலையில் காரில் கடத்தி வரப்பட்ட 5 லட்சம் மதிப்பிலான அரை டன் குட்காவுடன் ஒருவர் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்திற்கு கஞ்சா கடத்தி வரப்படும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை திறனற்று இருப்பதை அம்பலப்படுத்தியுள்ளது. தாய்லாந்து நாட்டில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வந்த 30 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர்ரக கஞ்சாவை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு சர்வதேச போதைப் பொருட்களின் விற்பனை சந்தையாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை கொடி கட்டி பறப்பதால் இளைஞர்கள் வாழ்வு சீரழியும் அவலம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பெங்களூரில் இருந்து சென்னை நோக்கி சென்ற காரில் தடை செய்யப்பட்ட 200 கிலோ குட்கா பொருட்களை கடத்திச் சென்ற 2 சிக்கினர். தீய சக்தி ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைத்து இளைஞர்கள் சீரழிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் வல்லம் அருகில் பண பிரச்சனை தொடர்பாக பல மணி நேரமாக இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவத்தில் 19 வயது பெண் உட்பட 6 கூட்டாளிகள் தப்பி ஓட்டம். விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து காவல்துறை மீது பயமின்றி துணிகரமாக கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே ஒன்றாக மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் சக நண்பரை கத்தியால் குத்தி கொலை செய்த 2 சிக்கினர். விடியா ஸ்டாலின் அரசு இலக்கு வைத்து மது விற்பனை செய்து வரும் நிலையில் மது போதையால் ஏற்படும் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த பாம்பாறு அணை பகுதியில் தூக்கில் தொங்கியவாறு இளைஞரின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் கொலையா தற்கொலையா என விசாரணை. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகளும் தற்கொலைகளும் மர்ம மரணங்களும் அதிகரித்து உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஆளில்லாத வீடுகளில் அடுத்தடுத்த வீடுகளில் தொடர்ந்து கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறுவதால் பீதியடைந்த மக்கள் குற்றவாளிகளை கைது செய்ய கோரிக்கை. விடியா திமுக ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதால் குற்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு. நாலு வீட்டில் உடைச்சிருக்காங்க, நேற்று 2 வீட்டில் உடைச்சிருக்காங்க. ஒரு பெண்கள் இந்த ஏரியாவில் வந்து பெண்கள் மட்டுமே அதிகமாக வசிக்காங்க. அந்த மாதிரி வீடுகளில் நோட்டம் பார்த்து அடிக்காங்க. யார் யார் அடிக்காங்கன்னா இந்த நம்ம குப்பை பறக்க வர்றவங்க, நம்ம கழிவுநீர் சுத்திகரிப்பு வர்றவங்க டெய்லி வராங்க, டெய்லி நோட்டம் போடுறாங்க. அவங்களையும் நம்ம போலீஸார் தகவல் சொல்லியிருக்கிறோம். குடுகுடுப்புக்காரங்க வந்து முந்தானத்து வந்து 6 பேர் 7 பேர் வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்களையும் நம்ம வந்து கண்டிச்சு இன்னைக்கு ஒரு ஆளை பிடிச்சி ஸ்டேஷன்ல வந்து ஒப்படைச்சிருக்கோம். நைட்ஸ் ரவுண்ட்ஸ் வர்றாங்க, ரவுண்ட்ஸ் அவங்க அந்த பக்கம் அடிச்சா இந்த பக்கம் களவாண்டிருக்காங்க, இந்த பக்கம் வந்து அங்கிட்டு களவாண்டிருக்காங்க. வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி தமிழகத்தில் இருந்து மனித கடத்தல் செய்து வந்த 4 பேர் சிக்கினர். தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க திராணியற்ற ஸ்டாலின் மாடல் அரசால் தமிழக இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல ஆசைப்பட்டு பெரும் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டு.
புதுச்சேரியில் இருந்து 480 மதுபான பாட்டில்களை காரில் கடத்தி வந்த இருவர் விழுப்புரத்தில் பிடிபட்டனர். தமிழக இளைஞர்களை போதையின் பாதையில் தள்ளியதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என பொதுமக்கள் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அருகே பட்டப்பகலில் மூதாட்டியிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் வழி கேட்பது போல் நடித்து 7 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்ற பயங்கரம். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட குற்ற சம்பவங்களின் கூடாரமாக தமிழகம் உள்ளதால் வெளியில் வரவே மக்கள் அஞ்சும் அவலம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இரவில் காட்டுப்பகுதிகளில் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் கண்ணாடியை இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கற்களை வீசி உடைத்த சம்பவத்தால் பரபரப்பு. பேருந்தை நிறுத்தி வழிப்பறி செய்ய திட்டமிடப்பட்டதா என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் உங்களுடன் முதல்வர் முகாமிற்கு பயன்படுத்திய பொருட்களுக்கு திமுகவினர் மற்றும் அதிகாரிகள் 80,000 ரூபாய் வாடகை தராமல் மிரட்டுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் ஆடியோ மற்றும் டெக்கரேஷன் கடை உரிமையாளர் புகார். விடியா திமுக ஆட்சியில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தால் மட்டும் நீதியோ நிதியோ கிடைத்துவிடவா போகிறது என மக்கள் விமர்சனம். திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் ஒன்றியம் பெரிய கருப்பூர் ஊராட்சியில் மின்சார வசதி இல்லாத நிலையில் மின்மாற்றியை மாற்றி தருமாறு கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காத விடியா அரசை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். விடியா அமைச்சர் நேரு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் காரில் புறப்பட்டு சென்றதால் பொதுமக்கள் அதிருப்தி. எங்களுக்கு மின் விளக்கு சரியானபடி எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் பல முறையாக நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கோம், மனு கொடுத்துருக்கோம், எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. இப்போ அமைச்சர் வந்தாரே, ஒன்று வெளியே இறங்க வேணாம், காரில் நின்று கார் கண்ணாடியை விளக்கிட்டு கூட எங்கள்கிட்ட என்னம்மா என்ன எதுக்காக ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம், ஒரு கேள்வி கேட்டு போகலாம். அதுக்கு கூட அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணல. கார் கண்ணாடியை கூட திறந்து எங்களை என்ன ஏதுன்னு கேட்காம அவர் சாப்பிட்டு போகிறாரு. அப்போ நாங்கள் போராட்டம், நாங்கள் ஓட்டு போட்டு என்ன ஒரு பலன் இருக்குது எங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் அவர் சாப்பிட்டு காரில் போகிறார், நாங்கள் சாப்பிட்டு நின்றுட்டுருக்கோம். நாங்கள் ஓட்டு போடுறது எதுக்கு? எங்களுக்கு எங்கள் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போய் ஓட்டு போடுறோம். எங்களோட தேவையை எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும்? மருத்துவத்துறையில் சிறிதும் கவனமின்றி காலி பணியிடங்களை நிரப்பாமல் விளம்பரத்தில் மட்டுமே திளைத்து வரும் அமைச்சர் மாசுவால் லட்சக்கணக்கில் செலவு செய்து MBBS படித்த இளைஞர்கள் உணவு டெலிவரி வேலை செய்ய வேண்டிய கொடூரம். அதிமுக ஆட்சியில் மருத்துவ படிப்பு மற்றும் பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதை முறையாக நிர்வகிக்க கூட திறமையில்லாத அரசாக ஸ்டாலின் அரசு இருப்பதாக மருத்துவர்கள் சாடல். தமிழகத்தில் ஒற்றை சாளர முறை அமல்படுத்தப்பட்ட நிலையிலும் கட்டட அனுமதிக்கான கட்டணங்களில் வேறுபாடு காணப்படுவதாக புகார். ஊராட்சி பகுதியில் அமையும் கட்டடத்திற்கு பேரூராட்சிக்கு இணையான தொகையும் சில சமயங்களில் நகராட்சிக்கு இணையான கட்டணமும் கேட்கப்படுவதால் கட்டுமான துறையினர் குழப்பம். டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களில் 4 நாள் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளத்தை கட்டுப்படுத்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்கள் கேள்வி. திறனற்ற திமுக அரசு ஊழல் வழக்குகளிலும் விளம்பரத்திலும் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதால் மழை வெள்ள அச்சத்தில் இருப்பதாக மக்கள் வேதனை. அரசு வாகனங்கள் விபத்திற்குள்ளாகி உயிரிழப்புகள் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க தங்களது ஊதியத்தில் இருந்து வசூலிக்கப்படுவதாக அரசு வாகன ஓட்டுநர்கள் புகார். அரசு துறை வாகனங்கள் அனைத்தையும் முறையாக பராமரித்தாலே விபத்துகளை தவிர்க்க முடியும் என்றும், ஆனால் விடியா அரசு அதிகாரிகள் இது பற்றி கவலைப்படாததால் தாங்கள் பாதிக்கப்படுவதாகவும் ஓட்டுநர்கள் புலம்பல். திருவண்ணாமலையில் சாலைகளில் உள்ள மின் விளக்குகள் எரியாததால் மக்கள் கடும் அச்சத்துடன் செல்ல வேண்டிய அவலம். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள நிலையில் இதுபோன்ற இருள் சூழ்ந்த பகுதிகளில் மேலும் குற்ற சம்பவங்கள் நடைபெற வாய்ப்புள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். தென்காசியில் புதிதாக கட்டப்பட்ட தினசரி சந்தையின் முன்பாக சாலையில் குளம் போல தேங்கி நின்ற மழைநீரை முரத்தை கொண்டு அகற்றும் பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள். திறனற்ற திமுக அரசால் சாலைகளில் தேங்கும் மழைநீரை கூட மோட்டார்களை பயன்படுத்தி வெளியேற்ற முடியாதா என மக்கள் கேள்வி.
கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் சாய்ந்த நிலையில் இருக்கும் மின்கம்பங்களால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகளும் பொதுமக்களும் அச்சம். சாய்ந்த மின்கம்பங்களை சீரமைக்க கோரி பலமுறை புகார் கூறியும் விடிய அரசின் மின்வெட்டு வாரியம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தங்கள் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாகை அருகே கீழ்வேளூரில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் சித்த மருத்துவர் உயிரிழந்த பரிதாபம். விடிய அரசின் ஓட்டை உடைசல் பேருந்துகள் இன்னும் எத்தனை உயிர்களை காவு வாங்குமோ என பொதுமக்கள் அச்சம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள சேத்தியாத்தோப்பில் சாலையில் டயர் வெடித்து விடிய அரசின் தகரடப்பா பேருந்து நின்றதால் பயணிகள் கடும் அவதி. வெற்றி விளம்பரங்களுக்காக பல கோடி ரூபாய் செலவிட்டு மக்களின் வரிப்பணத்தை வீணாக்கும் விளம்பர மாடல் ஸ்டாலினுக்கு அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க தெரியாதா என மக்கள் கேள்வி. தாம்பரம் அடுத்த செம்பாக்கத்தில் உள்ள ஒருங்கிணைந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற சார் பதிவாளர் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கையும் களவுமாக சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்ச லாவணியங்கள் பெருகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பயிர் காப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாளில் ஆன்லைன் மூலம் பயிர் காப்பீடு செய்யும் சர்வர் மிக மோசமாக செயல்பட்டதாக விவசாயிகள் வேதனை. பயிர் காப்பீடு செய்வதற்குரிய கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் எனவும் சர்வர் கோளாறுகளை சரி செய்ய போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விடியா அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. சென்னை 1000 விளக்கு தொகுதி ராமகாமத்துபுரம் பகுதியில் திமுக நிர்வாகி மற்றும் அவரது சகோதரர் கஞ்சா போதையில் அடாவடித்தனமாக பெண்ணை தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. ஆட்சியில் இருக்கிறோம் என்ற மமதையில் தங்களை யாரும் எதுவும் கேட்க முடியாது என்ற அராஜகத்தில் ஈடுபடும் திமுகவினரால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவதாக எழும் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் சக்குடியில் கஞ்சா போதையில் காவலர் ஓட்டி வந்த வாகனம் மோதி பைக்கில் வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் 3 உடலையும் வாங்க மறுத்து உறவினர்கள் 2வது நாளாக போராட்டம். உயிரிழந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும், விபத்து தொடர்பாக போலீஸ் மீது வழக்குப்பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக கூட்டணி கட்சியினருடன் இணைந்து உறவினர்கள் போராட்டம். ஆந்திராவின் திருப்பதி மாவட்டம் பாக்கராப்பேட்டை வனப்பகுதியில் 27 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் பிடிபட்டன. தமிழ்நாட்டிற்கு கடத்திச் செல்ல தயாராக வைக்கப்பட்டிருந்த 14 செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள். 2024 உலகளவில் பதிவான 1,07,00,000 காசநோய் பாதிப்புகளில் 25% முதலிடத்தில் இருந்த இந்தியாவில் சிகிச்சை பாதுகாப்பு 92% உயர்ந்துள்ளதால் பாதிப்பு விகிதம் 21% குறைந்துள்ளது. இந்த முன்னேற்றம் 2025ஆம் ஆண்டில் காசநோய் ஒழிப்பு இலக்கை அடைய மிகவும் நேர்மறையான அறிகுறி என்று உலக சுகாதார அமைப்பு தகவல். சமூக நலத்துறையில் நேர்காணல் முடிவடைந்தும் பணி நியமனத்திற்காக 6 மாதத்திற்கு மேலாக காத்திருக்கும் வேலையில்லா பட்டதாரிகள். தமிழ்நாட்டின் சமூக நலத்துறையில் 16,780 பணியிடங்களுக்கான நேர்காணல் முடிந்தும் நீண்ட தாமதம் காரணமாக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காத்திருப்பதால் அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. தமிழ்நாட்டில் 500 சுகாதார ஊழியர்கள் 2 ஆண்டுகளாக பல்நோக்கு பணியாளர்களாக பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்காக காத்து கிடக்கும் அவலம். 2023ஆம் ஆண்டு அரசாணைப்படி தகுதியிருந்தும் நியமனம் பெற முடியாமல் தவித்து வருவதுடன் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கடன் கொடுத்தவர்கள் கிட்னியை விற்றாவது பணத்தை தருமாறு நெருக்கடி கொடுத்ததால் வேதனையடைந்த தொழிலாளி வீடியோ வெளியிட்டு தற்கொலை செய்த பரிதாபம். திமுக எம்எல்ஏ தொடர்புடைய கிட்னி திருட்டு விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை விடிய அரசின் ஏவல் துறை கைது செய்யாததே தொழிலாளியின் தற்கொலைக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. என்னுடைய சாவுக்கு காரணம் கண்டிப்பாக அவன் ஸ்டுடியோ ட்ரிபிள் ஆர் தினேஷ் ஹரி. மன உளைச்சல் தாங்க முடியல கோபி. மறுபடியும் சொல்கிறேன், அந்த நாய்களுக்கு ஒரு பைசா கூட தந்துடாதீங்க, ஓகேவா?
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் லஞ்சம் தருபவர்களுக்கே முன்னுரிமை தரப்படுவதால் பயிரிட்ட கரும்புகளை அனுப்ப முடியாமல் 50 டன் கரும்பு காய்ந்து வீணாவதாக விவசாயி குற்றச்சாட்டு. ஆந்திராவில் இருந்தும் கரும்பை பெறுவதாகவும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை வைத்து முறையாக நிர்வாகம் செய்யாததே இதுபோன்ற குளறுபடிகளுக்கு காரணம் என்றும் விவசாயி வேதனை. ஆனால் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் முன்னாடி கொடுக்குற மாதிரி தெரியுது. எங்களுக்கு வண்டி சரியான வண்டிக்கு அனுப்ப மாட்டோம். லஞ்சம் வாங்கிட்டு கரும்பு வெளியே ஏற்றிட்டு இருக்கோம், பதிவு பண்ணி வச்சிருக்கோம். அந்த கரும்பு வந்து எடுக்காம வெளி மாநிலத்தில் இந்த கரும்பு எடுத்தாலும் எங்கள் கரும்பு காஞ்சிட்டு இருக்கு. அதை வந்து நாங்கள் தான் இப்போ எங்களை வந்து கரும்பு வைங்கன்னு பதிவு பண்ண சொல்றீங்க. அப்போ எங்கள் கரும்பு எடுத்துன்னு நீங்கள் வெளி மாநிலத்தில் கரும்பு எடுக்கணும். எங்கள் கரும்பு எடுக்காம வெளி மாநிலத்தில் ஏன் கரும்பு எடுக்கிறீங்க? நீங்கள் எடுங்க, நாங்கள் வேணாம் இல்லை. எங்கள் கரும்பு எடுத்து எங்கள் கரும்பு நாங்கள் காஞ்சிட்டு வந்து அப்போ நாங்கள் எதுக்கு எங்களை கரும்பு வைக்க சொல்றீங்க? எங்களை எது பதிவு பண்ண சொல்றீங்க? கடந்த தேர்தலின் போது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திமுக ஆட்சி வந்தவுடன் திறப்போம் என வாக்களித்த ஸ்டாலின் இதுவரை ஆலையை திறக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. மதுரையில் 2 அமைச்சர்கள் இருந்தும் சர்க்கரை ஆலையை திறப்பதற்கு சிறிய முயற்சி கூட செய்யவில்லை என விவசாயிகள் வேதனை. தேர்தலையும் சொல்லியிருக்காங்க. அவர் தமிழக முதல்வர் பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் உறுதியாக திறப்போம், இதில் 3 லட்சம் பேர் விவசாயிகள் பயனடைவார்கள், அதனால் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படிலாம் நிறைய வாக்குறுதிலாம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இவங்க போகிறத பார்த்தா தனியாருக்கு அதாவது ஒரு 100% லீஸுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரொப்போசல் இருக்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்படி நாங்கள் வந்து இந்த பகுதி மக்களை ஏற்றுக்க மாட்டோம். தமிழ்நாடு விவசாய சங்கம், கரும்பு விவசாய சங்கம், இடதுசாரி கட்சிகள் எந்த கட்சியும் நாங்கள் அதை வந்து லீஸுக்கோ ஒத்துழைக்க ஆளை விடுறதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு கடை வீதியில் மது போதையில் பேக்கரி கடையை அடித்து நொறுக்கிய இளைஞர் சிக்கிய நிலையில் அவர் கடையை அடித்து நொறுக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தெருவுக்கு தெரு மது கடைகளை திறந்து வைத்துள்ள தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதற்கு இந்த சம்பவமே சாட்சி என மக்கள் விமர்சனம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் திமுக நகர்மன்ற தலைவரின் கணவர், திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் வார்டு கவுன்சிலர் ஆகியோர் எஸ்ஐஆர் படிவ திருத்த முறையை மாற்றி முறைகேட்டில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. பொதுமக்களின் புகாரின் பேரில் ஆய்வுக்கு சென்ற பெண் வட்டாட்சியரிடம் ஆளுங்கட்சி என்ற திமிரில் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் ஒருமையில் பேசியதால் பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே படர்ந்தபுலி அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமானதால் மாணவ மாணவிகள் கடும் அவதி. பள்ளி வளாகத்திற்குள் கட்டுமானத்திற்கு தேவையான மரக்கட்டைகள் ஆங்காங்கே சிதறி கிடப்பதால் மாணவர்கள் நடந்து செல்லவே அஞ்சும் நிலையில் நடவடிக்கை எடுக்காத பள்ளி கல்வித்துறை மீது பெற்றோர் அதிருப்தி. பள்ளிக்கூடம் புதிய கட்டடம் நடக்குன்னு சொல்றாங்க. அவங்க உள்ளேயே பொருளை பூரா இறக்கி வச்சிருக்காங்க. இந்த கான்ட்ராக்டுக்கு பலகைகளை அடைக்கக்கூடிய பலகையில பூரா பெரிய பெரிய ஆணிகளா இருக்கு. அந்த ஆணிகள் பூரா அங்கங்க கிடக்கு. அந்த பலகையிலேயே ஆணி இருக்கு. அது மேலேயே பிள்ளைங்க மிதிக்கக்கூடிய சூழ்நிலையில அப்படியே எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் ராகலாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட புங்கம்பாடி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் கூட முறையாக இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதி. தமிழக மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தராத ஸ்டாலின் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என வெற்று வசனம் பேசுவதாக மக்கள் விமர்சனம். இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது. எங்க ஊர்ல போஸ்ட்ல இருந்து குடிநீர் வசதியிலிருந்து எந்த ஒரு வசதியுமே இது வரைக்கும் சரியா பண்ணதே கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் பைப்பு வந்து மேலதான் போட்டிருப்பாங்க. இது ஒரு சிறப்பான ஒரு இது என்னன்னா, எங்க ஊர்ல வந்து ஒரு இடுப்பளவுக்கு ஒரு 6 அடிக்கு குழி தோண்டி எல்லாமே பிடிக்கிற மாதிரி தான் இங்க இருக்கு. எந்த ஒரு வசதியுமே சுகாதாரமா எதுவுமே கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா பால்வாடி டேங்க்ல இருந்து ஃபுல்லா மேல ஃபுல்லா இடிஞ்சு விழுந்துருச்சு எல்லாமே உள்ளுக்க. ஆனா அதுல இருந்து டைரக்டா கனெக்ஷன் உள்ள கொடுத்துருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே போலீஸ் ஜீப் மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த ஜீப்பின் தகுதி சான்று காலாவதியானதும் காப்பீடு இல்லாமலும் இயங்கி வந்தது அம்பலம். மக்களுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டிய காவல்துறையே இப்படி காலாவதியான வாகனங்களை இயக்கி மக்களின் உயிரை எடுக்கும் துறையாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு.
மேகதாது அணை திட்ட வரைவு அறிக்கையை தயார் செய்ய அனுமதி வழங்கிய உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் விவசாயிகள் சங்கத்தினர் தீர்ப்பின் நகலை தீயிட்டு எரித்தும் ஒப்பாரி வைத்தும் போராட்டம். தமிழக உரிமையை காற்றில் பறக்கவிட்ட திமுக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்து ஒரு வாரத்துக்குள் உரிய தீர்வை பெற்று தராவிட்டால் மாநிலம் தழுவிய வேலை நிறுத்தம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. நாகையில் 15,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட குறுவை சாகுபடி மழை காரணமாக பாதிக்கப்பட்டதால் உடனடியாக கணக்கெடுப்பு நடத்தி உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. விடிய அரசின் திறனற்ற மாவட்ட நிர்வாகம் வெறும் 5 விவசாயிகளின் நிலங்களை கணக்கீடு செய்துவிட்டு மற்ற நிலங்களை கண்டுகொள்ளாமல் சென்றதாக விவசாயி குற்றச்சாட்டு. தலைஞர் பகுதியில் 2500 ஹெக்டேர் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா வெறும் 5 விவசாயிகளை மட்டும்தான் பாதிக்கப்பட்டதா அவங்க கணக்கீடு பண்ணியிருக்காங்க இந்த ஆப் முறையில. அப்ப மீதமுள்ள விவசாயிகள்லாம் பாதிக்கப்படவே இல்லையா? என்ன ஒரு அநீதியான ஒரு விஷயமா இருக்கு. எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக பழைய நடைமுறையை பின்பற்றி இந்த குறுவை பாதிப்பை கணக்கிட்டு உடனடியாக நிவாரணம் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே பயிர் காப்பீடு வழங்காததை கண்டித்தும் 59 கோடி ரூபாய் நிவாரணத் தொகையும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கொட்டும் மழையில் விவசாயிகள் சாலை மறியல். விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் விவசாயிகளின் வாழ்க்கை போராட்டமாகவே மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தொடர்ந்து மழை பெய்த காரணத்தினால் பயிர் செய்யப்பட்ட பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் 100% பயிர் சேதமடைந்து அதற்குண்டான காப்பீட்டு 59 கோடி அறிவித்த நிலையில் இன்னும் விவசாயிகள் வங்கி கணக்கில் ஏற்றப்படவில்லை என்பதை கண்டித்தும் வேலிக்கருவேல மரங்களை அகற்றுவதற்கு இந்த அரசும் மாவட்ட நிர்வாகமும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை கண்டித்தும் இந்த பசுமறியல் போராட்டம் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே விளம்பாவூர் கிராமத்தில் காட்டு பன்றிகளின் தாக்குதலாலும் மழை நீராலும் சேதமடைந்த மக்காச்சோள பயிர்களை டிராக்டர் மூலம் அழிக்கும் விவசாயிகள். ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்தும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதால் விடியா திமுக அரசு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. இந்த 10 ஏக்கர் சாகுபடி பண்ணியிருந்தோம் மக்காச்சோளம். அது எதுவுமே பண்ணி வந்து எல்லாம் அடிச்சுட்டு போயிடுது. பத்தாவதுக்கு மழை பெஞ்சு போன வாரம் மழை பெஞ்சதில் எல்லாம் ஃபுல்லாக நஷ்டம் பண்ணிடுச்சு. பத்தாவது எல்லாம் மாட்டை விட்டு மேய்க்கிறோம், டக்கை விட்டு ஓட்டுறோம். ஒரு ஏக்கருக்கு 25,000 செலவு பண்ணியிருக்கோம் சார். இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உரம் வச்சோம், ஊரியா வச்சோம், எதுவுமே இல்லை சார். 10 ஏக்கரும் ஃபுல்லாக போயிடுது சார். நாங்கள் இப்போ என்ன பண்ணுறதே தெரியல. போன வருஷம் வெள்ள நிவாரணக்கு எழுதி போட்டிருந்தோம், எதுவுமே வெள்ள சார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 151வது நாளாக சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம். வரும் சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதியிலும் திமுக கூட்டணி கட்சிகள் தோல்வியடையும் என விவசாயிகள் திட்டவட்டம். சேலம் மாவட்ட செயலாளர் செல்வகணபதி அவர்கள் தான் அந்த இடத்துல அந்த குப்பையை கொட்டணும், அந்த இடத்துல கட்டணும்னு சொல்லி அவருடைய தூண்டுதலின் பேரில், அவருடைய முன்முயற்சியின் பேரில் தான் அந்த திடக்கழிவு திட்டம் என்பது அன்றைக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசுக்கு முதல்வருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்வது, நிச்சயமாக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் தேர்தல் நேரத்தில் திமுக கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே தமிழக அரசு கவனத்தில் கொண்டு அந்த திட்டத்தை மாற்று இடத்திலே மாற்றி அந்த ஏற்கனவே அமுல்படுத்தின அந்த இடத்தை கால்நடை மருத்துவமனையாக மாற்றித்தர வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பிலும் அதே போல அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய சார்பிலும் பணிவன்போடு கேட்டுக்கொள்ளும். விழுப்புரம் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு அனுப்பப்பட்ட யூரியாக்களை விடிய அரசின் அதிகாரிகள் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு பிரித்து கொடுப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் சிறையில் தள்ளிய விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு தற்போது யூரியா உரங்களுக்கு கூட விவசாயிகளை அலை கழித்து வஞ்சித்து வருவதாக விவசாயிகள் குமுறல். தனியார் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் யூரியா வாங்கினால் இடுபொருள் நானோ யூரியா, இந்த குருணை வடிவ மருந்துகள் என்று விவசாயத்துக்கு எங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் திணிக்கிறார்கள். 270 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய யூரியாவுக்கு நாங்கள் கூடுதலாக 450 ரூபாய் செலவு செய்ய வேண்டியதாகிறது. ஏற்கனவே எங்களால் விவசாயம் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆனால் இப்போ கூடுதலாக உற்பத்தி கூடுதலாக செலவு பண்ணும்போது எங்களால் முடியல. தஞ்சாவூரில் சம்பா சாகுபடி இன்னும் முடிவடையாத நிலையில் பயிர் காப்பீட்டு தேதியை 15 நாட்கள் நீட்டிக்க வேண்டும். விடியா திமுக அரசு உடனடியாக தங்கள் நலன் கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. அறுவடை முடிஞ்சு இப்போ தான் உழவு பண்ணி ஆகி நடவாக இன்னும் 10-15 நாள் ஆகும்.
அதனால் வந்து நீங்கள் இன்னொரு 15 நாளைக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி இந்த மாத கடைசி வரைக்கும் போட்டால் தான் வந்து எங்களுக்கு வந்து எல்லோரும் வந்து இந்த இன்சூரன்ஸில் சேர முடியும். அதே போல் விஏஓலாம் என்னென்னா இந்த வாக்காளர் திருத்தப்படியில் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் வந்து விஏஓலாம் பணியமர்த்திருக்காங்க. அதுலேயும் வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறது தாமதமாகுது. தமிழகத்தில் நவம்பர் 15, 16ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத 4,80,000 ஆசிரியர்கள் விண்ணப்பித்துள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தகவல். நாளை இடைநிலை ஆசிரியர்களுக்கான டெட் முதல் தாள் தேர்வும், நாளை மறுநாள் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான டெட் 2ஆம் தாள் தேர்வும் நடைபெறுகிறது. அதிக நேரம் கணினி கைபேசி பயன்பாடு, நிதி, முறையான தூக்கமின்மை, ஒழுங்கற்ற உணவு, மன அழுத்தம் ஆகியவற்றால் இளம் தொழிலாளர்களிடம் நீரிழிவு ஆபத்து உயர்ந்து வருவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை. மன அழுத்தத்தை குறைக்கும் வாழ்க்கை முறை மாற்றம் அவசியம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தல். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி பணியை தொடங்க வலியுறுத்தி வழக்கறிஞர் தொடர் உண்ணாவிரத போராட்டம். தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் விடியா ஸ்டாலின் அரசு புறக்கணித்து வருவதாக வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டு. பல மேல்முறையீடுகள் நாங்கள் அதிகாரிகள் மட்டத்திலும் நிதித்துறை மட்டத்திலும் கொடுத்தும் கூட, பல போராட்டங்கள் நடத்தியும் கூட எவ்வித பலனும் கிடைக்காத காரணத்தால் வேறு வழி இல்லாமல் கடந்த 15 தினங்களாக நாங்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு நடத்தி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீதிமன்றம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அடுத்து ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தோம். இதற்கும் எவ்வித அதிகாரிகளோ மேல்மட்ட நிர்வாகிகளோ யாருமே செவிசாய்க்காத காரணத்தினால் நாங்கள் தற்பொழுது தொடர் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் எஸ்ஐஆர் பணிகளை ஆய்வு செய்ய காரில் சென்ற மாவட்ட ஆட்சியரை மறித்து திருவிக நகர் பகுதியில் சாலை வசதியின்றி சாக்கடை கழிவுகளால் மக்கள் அவதிப்படுவதாக பெண் ஒருவர் புகார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்காக மக்கள் அல்லல் படும் நிலையில் ஆட்சியரிடம் முறையிட்டாலாவது தீர்வு கிடைக்காதா என மக்கள் எதிர்பார்ப்பு. புராதன கோயில்கள், கட்டிடங்களை பாதுகாக்க கொண்டுவரப்பட்ட புராதன சின்னங்கள் ஆணையம் அமைக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 1 மாத காலம் அவகாசம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் அனுமதி பெறாமல் அறநிலையத்துறை கட்டிடம் கட்டி வருவதாக தொடர்ந்த வழக்கில் இடைக்கால தடை விதித்ததுடன் ஆணையம் அமைக்கவும் உத்தரவிட்ட நிலையில் தமிழக அரசு 3 மாதம் அவகாசம் கோரியதை அடுத்து 1 மாதம் மட்டுமே அளித்து உத்தரவு. டெல்லியில் காற்று மாசு நாளுக்கு நாள் அதிகரித்து மிகவும் தீவிரமடைந்து வருவதாக கூறியுள்ள உச்சநீதிமன்றம் இதிலிருந்து தப்பிக்க முகக்கவசம் மட்டும் போதாது என கருத்து. டெல்லியில் காற்று மாசடைவதற்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்கள் பொறுப்பேற்க வேண்டுமென தெரிவித்துள்ள தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு பயிர் கழிவுகள் எரிப்பதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து 1 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய 2 மாநில அரசுகளுக்கும் உத்தரவு. சிதம்பரம் அரசு பொது மருத்துவமனை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிய வழக்கில் நகராட்சி ஆணையர், கடலூர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் விடிய அரசின் சுகாதாரத்துறை வேடிக்கை பார்த்த நிலையில் நீதிமன்றம் குட்டு. நாமக்கல் மாவட்டம் வட்டூர் பகுதியில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் கம்பத்து வீரன் கோவில் திருவிழா கோலாகலம். 1000 மாடுகளுக்கு மேல் பலியிடப்பட்டு அதன் ரத்தத்தை சோற்றில் பிசைந்து மயான காட்டில் எரிந்துவிட்டு பெருமாளுக்கு பூஜை நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம்.
நவம்பர் 17ஆம் தேதி முதல் மண்டல கால பூஜை தொடங்குவதை முன்னிட்டு நாளை மறுநாள் மாலை 5 மணிக்கு சபரிமலை நடை திறப்பு. அதிகாலை 3 மணிக்கு புதிய மேல் சாந்தி பிரசாந்த் நம்பூதிரி நடையை திறந்ததும் இந்த ஆண்டுக்கான மண்டல காலம் துவங்கும். நவம்பர் 21ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை அடுத்து வரும் நாட்களில் தீவிரமடைய வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள பன்னர்கட்டா தேசிய பூங்காவில் சஃபாரி வாகனத்தில் இருந்த பெண்ணை தாக்கிய சிறுத்தை. சிறுத்தை தாக்கியதில் படுகாயமடைந்த பெண் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் நவாலை பாலத்தில் அடுத்தடுத்து 8 வாகனங்கள் மோதி பயங்கர விபத்து. விபத்தில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் அனுமதி. இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் இருமுனை போருக்கு பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக அந்நாட்டு ராணுவ அமைச்சர் பேச்சு. டெல்லியில் நடந்த கார் வெடிப்பு சம்பவம் வெறும் கேஸ் சிலிண்டர் வெடிப்பு எனவும் சர்ச்சை பேச்சு. தென்கொரியாவில் கடந்த ஆண்டு பிரதமராக இருந்த யூன் சுக் இயோல் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்திய விவகாரம். யூன் சுக் இயோல் ஏற்கனவே பதவி நீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட நிலையில் அவசர நிலை பிரகடனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதற்காக முன்னாள் பிரதமர் வாங் ஹோயன் மற்றும் முன்னாள் உளவுத்துறை தலைவர் அதிரடியாக கைது. அண்டை நாடான வங்கதேசத்தில் மீண்டும் மாணவர்கள் போராட்டம். இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் மதவாதிகளிடம் அடிபணிந்து விட்டதாக குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் 43 நாட்கள் நீடித்த அரசு முடக்கம் முடிவுக்கு வந்ததால் மீண்டும் செயல்பாடுகளை தொடங்க உள்ள அரசு அலுவலகங்கள். நிதி மசோதாவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்ட நிலையில் அரசு சேவைகளுக்கான நிதி விடுவிக்கப்படும் என தகவல். கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் 1,95,936 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூல். எலக்ட்ரானிக் பொருட்கள் 25% அதிகமாக விற்பனையாகியுள்ளதாகவும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 400 கோடி ரூபாய் அதிகமாக வரி வசூலாகியுள்ளதாகவும் தகவல். அடைந்து தொடரில் இருந்து வெளியேறிய தமிழக செஸ் வீரர் பிரக்ஞானந்தா ரஷ்ய வீரருடன் நடைபெற்ற போட்டியில் 1.5க்கு 2.5 என்ற புள்ளி கணக்கில் பிரக்ஞானந்தா தோல்வியடைந்தார். ஜப்பானில் நடைபெற்று வரும் குமாமோட்டோ மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முன்னேற்றம். 2வது சுற்று போட்டியில் சிங்கப்பூரின் ஜியாஹெங் ஜேசனை 21-13, 21-11 என்ற செட் கணக்கில் லக்ஷ்யா சென் வீழ்த்தினார். கோவாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செஸ் தொடரில் 5வது சுற்றுக்கு முன்னேறினார் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி. 4வது சுற்று போட்டியில் ஹங்கேரியின் பீட்டர் லெக்கோவை டை பிரேக்கரில் வீழ்த்தி அபாரம். இத்தாலியின் துரின் நகரில் நடைபெற்று வரும் ஆண்கள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறினார் ஸ்பெயினின் கார்லஸ் அல்காரஸ். 3வது சுற்று போட்டியில் இத்தாலியின் லாரன்சோ முசட்டியை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் எளிதில் வீழ்த்தி அசத்தல். உயர்தர விதைகளை மலிவாக பெறுதல், விதை தரத்தை கட்டுப்படுத்தல், இறக்குமதி சீரமைப்பு போன்ற நோக்கங்களுடன் புதிய விதை மசோதா 2025 வெளியிட்ட மத்திய அரசு. இதை தொழில்துறையினர் வரவேற்றாலும் விதை நிறுவனங்களுக்கு அதிக ஆதாயம் தரக்கூடும் என்பதால் எச்சரிக்கையுடன் அணுக வேண்டுமென விவசாய அமைப்புகள் கருத்து.